Hi, I'm Kevin. This is my channel Filmer Collective. Wales Film International and Think Studios ப்ரொடியூஸ் பண்ணி போர்த்தொழில் டைரக்டர் விக்னேஷ் ராஜா அண்ட் ஆல்ஃபர்ட் பிரகாஷ் சேர்ந்து எழுதி விக்னேஷ் ராஜா டைரக்ட் பண்ணி தனுஷ், மமிதா பைஜு, கே எஸ் ரவிக்குமார், கர்ணாஸ், ஜெயராம் அவங்களாம் நடிச்சு வெளிவந்திருக்க படம் தான் கரை. கரை படத்தோட ரிவ்யூ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ உங்க டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல, ஒரு ஷார்ட் ரிவ்யூக்குள்ள போயிடலாம். கரை படம் ஒரு ஹைஸ்ட் த்ரில்லரா ஸ்டார்ட் ஆகி மிட்ல ஒரு எமோஷனல் டிராமாவா மூவ் ஆகுது. இப்படி ஃபர்ஸ்ட் ஹாஃப் போக செகண்ட் ஹாஃப்ல ஒரு கேட் அண்ட் மவுஸ் ஸ்டோரி மாதிரி டிராவல் ஆகுது. கடைசியில ஒரு ராபின்ஹுட் ஸ்டோரியா போய் முடியுது. இதுல கரை படம் எந்த ஒரு ஜானருமே ஃபுல்லா ஃபிளஷ் அவுட் பண்ணாததுனால ஒரு அபோவ் ஆவரேஜ் வாட்சா இருக்கு. இப்போ நம்ம ஒரு லாங் ரிவ்யூக்குள்ள போலாம். இதுக்கு மேல வர ரிவ்யூல கொஞ்சம் ஸ்பாய்லர் இருக்கு. இப்பயே நான் டிஸ்க்ளைமரா சொல்லிடுறேன். படத்துல ஹீரோ பேர் கரசாமி, எல்லாரும் கரன்னு கூப்பிடுவாங்க. இது என்ன செய்தி எனக்கு புரியல. என் பேர் கோபால், எங்க ஊர்ல எல்லாரும் கோபால்னு கூப்பிடுவாங்க. அப்படின்னா படத்துல தனுஷ் ஒரு திருடனா இருக்காரு. கடைசியா ஒரு திருட்டு பண்ணி செட்டில் ஆயிடலாம் லைஃப்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடைசியா ஒரு திருட்டு பண்ணலான்னு ஒரு வீட்டுக்குள்ள இறங்குறாரு. ஸோ அங்க இறங்கும் போது அவர் மாட்டிக்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் திருந்தி அவரோட ஒய்ஃப் மமிதா பைஜுவோட ஒரு ஹோட்டல்ல வேலை செய்யறாரு. ஒரு கட்டத்து மேல அவங்க லைஃப்ல ரொம்ப கஷ்டமாயிருது. ஸோ இதுக்கு மேலே இந்த லைஃப் கண்டினியூ பண்ண முடியாது சொல்லிட்டு அவர் என்ன பண்றாருன்னா, பல வருஷம் கழிச்சு அவரோட ஊருக்கு போறாரு அவங்க அப்பா அம்மாவை பார்க்க. ஸோ அவங்க கிட்ட ஒரு 8 ஏக்கர் நிலம் இருக்கு. அந்த நிலத்தை வித்து ஒரு சின்ன ஹோட்டல் மாதிரி ஆரம்பிச்சு அவர் லைஃப்ல செட்டில் ஆயிடலாம் சொல்லிட்டு கே எஸ் ரவிக்குமார் கிட்ட கேட்க போறாரு. அப்போ கே எஸ் ரவிக்குமார் அந்த நிலத்தை கொடுத்தாரா இல்லையா, அந்த நிலத்துல என்ன பிரச்சனை இருக்கு, சோ அந்த ஊர்ல என்ன பிரச்சனை இருக்கு, அந்த ஊரோட பிரச்சனையை தனுஷ் எப்படி தீர்த்து வைக்கிறாரு, சோ இதை பத்தின கதை தான் கரை. படத்தோட பாசிட்டிவ் சைட் பார்ப்போம். படத்தோட பெரிய பிளஸ் கேரக்டர் டிசைன் அண்ட் மேக்கப் தான். படத்துல ஒரு கேரக்டரும் யூனிக்கா டிசைன் பண்ணிருந்தாங்க. எப்படி சொல்றதுன்னா, ராம்நாட் பக்கம் நடக்கிற மாதிரி இந்த ஸ்டோரி செட்டப் பண்ணிருக்காங்க. சோ நம்மளுக்கு தெரிஞ்ச ஆர்டிஸ்ட் எல்லாமே மேக்கப் மூலமாவும் அவங்களோட ஒரு பாடி லாங்குவேஜ் மூலமும் ஆக்டிங் வைஸும் நல்ல அவங்க கிட்ட இருந்து ஒர்க் வாங்கியிருக்காங்க. நம்மளுக்கு ரொம்ப அறிமுகமான ஆர்டிஸ்ட் இந்த படத்துல பார்க்க ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருந்தாங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, படத்துல எம்.எஸ். பாஸ்கர் ஒரு ரோல் பண்ணிருக்காரு. படத்துல ஒரு 4-5 சீன் அவர் டிராவல் பண்ணுவாரு. ஆனா பாதி பேருக்கு எனக்கு தெரிஞ்சு தியேட்டர்ல அவர் எம்.எஸ். பாஸ்கர்னே தெரியாத அளவுக்கு அவருக்கு ஒரு மேக்கப்பும் அவரோட கேரக்டர் டிசைனும் இருந்துச்சு. எல்லா கேரக்டருக்கும் ஒரு மீட்டர் செட் பண்ணி படம் ஃபுல்லா அந்த மீட்டர் நல்லா மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. படத்துல மெயினா சொல்ல போனா தனுஷோட கேரக்டரும் கே எஸ் ரவிக்குமாரோட கேரக்டரும் தனுஷ் நம்ம சொல்ல வேணாம் பிரிச்சுட்டாரு. ஆக்டிங் வைஸ் பின் பாயிண்ட் பண்ணி சொல்லணும்னா, கே எஸ் ரவிக்குமார் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா நடிச்சிருந்தாரு. சின்ன சின்ன எமோஷன்ஸை கூட நல்லா கன்வே பண்ணியிருந்தாரு. தென் டெக்னிக்கல் வைஸா படம் வெல் கிராஃப்டடா இருந்துச்சு. சின்ன சின்ன விஷயத்த கூட பார்த்து பண்ணியிருக்காங்க. பீரியட் ஃபிலிம்னாலே ஆர்ட் ஒர்க் ரொம்ப முக்கியம். அந்த வகையில இந்த படம் சூப்பரா பண்ணியிருந்தாங்க ஆர்ட் ஒர்க். தேனி ஈஸ்வரோட சினிமாட்டோகிராஃபி படத்துக்கு என்ன தேவையோ அதை கரெக்டா பண்ணி கொடுத்துருக்காரு. படத்தோட இன்னொரு ஹீரோன்னு சொல்லணும்னா அது ஜிவி பிரகாஷ் தான். படத்துல எங்கெங்க த்ரில்லிங்கான சீன்ஸ், கிரிப்பிங்கான சீன்ஸ் எல்லாம் வருதோ அந்த இடத்தெல்லாம் மியூசிக் எல்லாம் நல்லா மஜாவா பண்ணியிருக்காரு. படத்துல ஒரு 3-4 ஹைஸ்ட் சீன்ஸ் வருது. அது எல்லாமே நல்லா எக்ஸிக்யூட் பண்ணி நல்லா ரைட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் சீன்ஸ்ல எல்லாம் பிளாக் காமெடி அங்கங்க வருது. அது எல்லாமே நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. சரி, இப்ப படத்தோட நெகட்டிவ் சைட் பார்ப்போம். படத்தோட ஃபர்ஸ்ட் மைனஸ் என்கிட்ட கேட்டா படத்தோட ட்ரெய்லர் தான் நான் சொல்லுவேன். ஜென்ரலி ஆடியன்ஸ் எப்பவுமே ஒரு படத்தை ஒரு ட்ரெய்லர் பார்த்துட்டு தான் பார்க்க வருவாங்க. ஏன்னா அந்த ட்ரெய்லர் தான் ஒரு படத்தோட ஒரு விசிட்டிங் கார்டு மாதிரி. ஸோ இந்த ட்ரெய்லர் இப்படி இருக்கா, இந்த படம் இப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல தான் எல்லாருமே உள்ள வருவாங்க. ஆனா இந்த படத்தோட ட்ரெய்லரும் இந்த படமும் ரொம்ப கான்ட்ராஸ்டா இருந்துச்சு. இந்த படத்தோட ட்ரெய்லர்லயே இந்த என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குன்னு கொஞ்சம் காமிச்சிருந்தா தியேட்டருக்கு வரக்கூடிய ஆடியன்ஸ் இன்னும் கொஞ்சம் தெளிவா இந்த படம் இந்த ஜானர்ல தான் இருக்குன்னு சொல்லி புரிஞ்சு வந்திருப்பாங்க. படத்தோட டைரக்டர் விக்னேஷ் ராஜா ஒரு பெரிய டேவிட் ஃபின்ச்சர் ஃபேன். டேவிட் ஃபின்ச்சரோட ஸ்பெஷாலிட்டியே ஒரு ஜானர் எடுத்தா அந்த ஜானருக்கு ட்ரூவா இருப்பாரு. ஆனா அவரோட ஃபேன் பாயான விக்னேஷ் ராஜா த்ரில்லரு, சஸ்பென்ஸ், டிராமா இது மூணுத்தையும் பேலன்ஸ் பண்ண முடியாம கொஞ்சம் தடுமாறி இருக்காருன்னு சொல்லணும். படத்தோட ட்ரெய்லர்ல தனுஷ் ஒரு டைலாக் சொல்லுவாரு, எனக்கு திருட மட்டும் தான் தெரியும், வேற என்ன பண்ண சொல்ற அப்படின்ற மாதிரி ஒரு டைலாக் சொல்லுவாரு. ஆனா படத்தை பார்த்தா தான் தெரியுது தனுஷ்க்கு திருட கூட தெரியல அப்படின்ட்டு. அப்ப டைமண்ட் யார் எடுக்கிறா? ஐயோ மகனே, அத பத்தி யோசிக்கவே இல்லையே. ஏன் சொல்றேன்னா, வழக்கமா இந்த மாதிரி ஹைஸ்ட் ஃபிலிம்ஸ்லாம் ஹைஸ்ட் எப்படி பிரில்லியண்டா பண்றாங்க அப்படின்னு காமிச்சுதான் இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போவாங்க. பட் நம்ம ஹீரோ எங்க ராபரி பண்ண போனாலும் அங்க போய் மாட்டிக்கிறாரு. இந்த மாதிரி நடக்கிறதுனால நம்மளுக்கு ஹீரோ கேரக்டர் மேல ஒரு பெரிய இம்ப்ரெஷன் கிரியேட் ஆக மாட்டேங்குது. படத்துல சில டீடைலிங்லாம் ரொம்ப ஃபோர்ஸ்டா இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஹீரோயின் கேரக்டர் மமிதா பைஜு வழக்கம் போல டம்மி பண்ணி தான் வச்சிருந்தாங்க. படத்துல அங்கங்க சில சீன்ஸ்ல தனுஷ்க்கு சப்போர்ட் பண்ற மாதிரி வராங்க. மத்தபடி அவங்களால பெரிய கான்ட்ரிபியூஷன் இல்லாத மாதிரி இருந்துச்சு. பட் அவங்களோட சேஞ்ச் ஓவர் டு திஸ் ரோல் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. போர்த்தொழில் படம் டைரக்டர்னால படம் போர் தொழில் அளவு இருக்கும், இல்லை அதை விட அதிகமாக இருக்கும்ன்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல தான் போயிருப்போம். பட் படம் அந்த ஸ்டாண்டர்ட்ல இல்லாதது கொஞ்சம் வருத்தத்தை கொடுக்குது. ஃபைனலி கரை படத்துக்கு 3.5 ஸ்டார்ஸ் கொடுக்கலாம். வாட்சபிள் ஃபிளிக் தான், சில பேருக்கு பிடிக்கவும் செய்யும். ஸோ நீங்கள் பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.